ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய பறவைகளும், மிருகங்களும் வசித்து வந்தன. அது கோடை காலம். அங்குள்ள ஏரிகளிலும், குளங்களிலும் நீர் வற்றிக்கொண்டே வந்தன. இதனால் அங்கிருந்த பறவைகளுக்கும், மிருகங்களுக்கும் குடிப்பதற்கு போதிய தண்ணீர் வசதியின்றி மிகவும் அவதிப்பட்டன. இதுபோன்ற சமயங்களில் அந்த பறவைகளும், மிருகங்களும் அருகாமையிலுள்ள அடுத்த காட்டிற்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்து செல்வது வழக்கம். அடுத்த காட்டில் நீர்நிலைகள் ஏராளமாக உண்டு. தண்ணீருக்கு அங்கு பஞ்சமே இல்லை. அதனால் இந்த காட்டிலுள்ள பறவைகளும், மிருகங்களும் அடுத்த காட்டிற்கு செல்வது என்று முடிவு எடுத்தன. அதன்படி செல்ல ஆரம்பித்தன. அடுத்த காட்டில் புதிதாக பதவியேற்றிருக்கும் தலைவர் வனராசன் வயதில் மிகவும் இளையவர். சற்று குறுகிய கண்ணோட்டம் கொண்டவர். பக்கத்து காட்டு பறவைகளும், மிருகங்களும் இங்கே வருவதை அவர் விரும்பவில்லை. தனது படை பரிவாரங்களுடன் கிளம்பி வந்து இவைகளை எல்லையில் தடுத்து நிறுத்தினார். ஒவ்வொரு கோடை காலத்திலையும் நாங்கள் இங்கே வர்றது வழக்கம்தானே, இப்போ என்ன புதுசாக மறிக்கிறீங்க? இந்த காட்டு பறவைகளின் தலைவர் சிங்கராசன் கேட்டார். இருக்கிற தண்ணி வசதி எங்களுக்கே பத்துமோ பத்தாதான்னு தெரியல. இதில் நீங்கள் வேற தண்ணி பற்றாக்குறைன்னு வந்திருக்கீங்க. என்ன பண்ணுறது என்று அடுத்த காட்டு ராஜாவான வனராசன் சொன்னார். அவர் சொன்னதில் உண்மை இல்லை. அந்த காட்டில் வருடம் முழுவதும் வற்றாமல் ஓடும் ஆறு ஒன்று உண்டு. அதன் நீரை கொண்டு இந்த 2 காடுகள் மட்டுமல்ல, இன்னும் 20 காடுகளுக்கு கூட தண்ணீர் வசதி செய்து தர இயலும். உங்ககிட்ட தான் மலையில இருந்து உற்பத்தியாகி வர்ற சீவநதி இருக்கே, பிறகு எதற்காக தேவையில்லாத பொய்க் காரணம் சொல்றீங்க என்று கேட்டது இந்த காட்டு ராஜாவான சிங்கராசன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க இங்கே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. இந்த வருஷம் மட்டுமில்லை, இனி எந்த வருஷமும் வரக்கூடாது. தண்ணீர் கஷ்டம் உங்கள் கஷ்டம், அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் என்று அந்த காட்டில் வாழும் பறவைகளும், மிருகங்களும் ஓங்கி குரல் கொடுத்தன. போங்க இங்கேருந்து எல்லாரும். போங்கன்னு சொல்றல, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு தெரியாதா? கிளம்புங்க கிளம்புங்க. வேற வழியின்றி இந்த காட்டு பறவைகளும், மிருகங்களும் வந்த வழியே திரும்பி சோகமாக நடந்தன. சிங்கராசா தனது குகையின் முன்னே வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார். இருக்கின்ற தண்ணீரை வைத்து இன்னும் ஓரிரண்டு நாட்களுக்கு தான் தாக்குப்பிடிக்க முடியும். அடுத்து நாம் என்ன செய்வது? தண்ணீர் இல்லாமல் மாண்டு போவதா என்று கவலை அவர் மனதை வாட்டி எடுத்தது. அப்போது அங்கு வந்த அந்த காட்டின் மந்திரி ராஜாவை பார்த்து, ராஜா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் கைவிட மாட்டார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் போய் ஓய்வெடுங்க என்று ஆறுதல் கூறியது. மந்திரிக்கு வாய் முகர்த்தல். அதன் வாய்க்கு சர்க்கரைத்தான் அள்ளி போட வேண்டும். எங்கிருந்து தான் அவ்வளவு மேகக்கூட்டங்கள் வந்தன என்று தெரியவில்லை. வானம் பொத்துக்கொண்டு மழை ஊற்றியது. இன்று இரவு கொட்டிய மழையில் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன. சிங்கராசன் மிகவும் சந்தோஷப்பட்டார். இனி அடுத்த கோடை வரை கவலை இல்லை. அதற்குள் மாற்று ஏற்பாடு செய்துவிடலாம். மற்ற பறவைகளும் மிருகங்களும் அவ்வாறே சந்தோஷப்பட்டன. இப்படியே ஓரிரண்டு மாதங்கள் உருண்டோடியிருக்கும். ஒரு நாள் பக்கத்து காட்டு பறவைகளும் மிருகங்களும் இந்த காட்டை நோக்கி பரபரப்பாய் ஓடி வந்தன. அவை அனைத்து முகங்களிலும் பயம், பீதி. விஷயம் கேள்விப்பட்டு தலைவர் சிங்கராசன் தன் படை பரிவாரங்களுடன் சென்று மறித்து கேட்டார். என்ன விஷயம் என்று கேட்டார் சிங்கராசா. அதற்கு அந்த காட்டு வனராசன்,
எங்கள் பகுதியில் காட்டுத்தீ பற்றிக்கிட்டு எரியுது. எவ்வளவு போராடியும் அதை அணைக்க எங்களால் முடியலை. அதான் உயிரை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஓடி வந்தோம். எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க என்று அவை கேட்டன. அதற்கு இந்த காட்டு பறவைகளும் விலங்குகளும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணீர் பஞ்சம் சொல்லிட்டு நாங்கள் உங்களை தேடி வந்தோமே, அப்போது உதவி பண்ணீங்களா நீங்கள்? இப்போ மட்டும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உதவி கேட்குறீங்க என்று பறவைகளும் மிருகங்களும் கேட்டன. அதுக்கு அந்த பறவைகளும் மிருகங்களும், நாங்கள் அப்போ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. தீ எல்லா திசையிலும் கொழுந்து விட்டு எரியுது. எங்களுக்கு தப்பிச்சு போக வேறு வழியே கிடையாது. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க என்று அவை கெஞ்சின. அதுக்கு இந்த காட்டு பறவைகளும் மிருகங்களும், எப்படி தண்ணீர் கஷ்டம் எங்கள் கஷ்டம்னு சொன்னீங்களோ அதே மாதிரி காட்டுத்தீ உங்கள் பிரச்சனை, அதை நீங்கள் தான் சமாளிக்கணும், இங்கே வரக்கூடாது என்று அனைத்து மிருகங்களும் பறவைகளும் ஒட்டுமொத்த குரலாக கொடுத்தன. அதற்கு தலைவர் சிங்கராசன் அனைவரையும் அமைதி காக்கும்படி செய்தார். பின்பு அவர் சொன்னார், ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சா பதிலுக்கு நாம் அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு அவசியமில்லை. தீய செயல்களை எவ்வளவுக்கு வேகமாக மறக்கிறோமோ அவ்வளவு எல்லோருக்கும் நல்லது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க நமக்கு அறியாமல் கெடுதல் செஞ்சிட்டாங்க. அதை தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. அவங்க நமது நண்பர்கள். அவங்க இப்போ ஆபத்தில் இருக்கும்போது உதவ மாட்டோம்னு சொல்கிறது மிகப்பெரிய பாவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த காட்டில் பற்றிக்கிட்ட தீ நம்ம காட்டுக்கு பரவறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற நேரம் கிடையாது, ஒத்தாசையாக செயல்பட வேண்டிய நேரம் என்று சிங்கராசன் கட்டளையை பிறப்பித்தார். சிங்கராசனின் கட்டளைப்படி பக்கத்து காட்டு தீ இங்கு பரவாமல் இருக்க துரிதமாக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மறுபுறம் புகலிடம் தேடி வந்த அந்த பறவை மிருகங்களுக்கு உணவு, இருப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டன. மேலும் தீயினால் நிர்மூலமாகி போன அவர்களின் காட்டை புனரமைக்கவும் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன. இதற்கு பல நாட்கள் ஆனது. மீண்டும் அந்த பறவைகள் மிருகங்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பி போகும் நேரம் வந்தது. அவைகள் சிங்கராசன் முன்னால் வந்து நின்றன. அவர்களின் தலைவர் வனராசன் சிங்கராசனை பார்த்து, நாங்கள் உங்களுக்கு தீங்கு செஞ்சோம், ஆனால் நீங்கள் பெருந்தன்மையாக அதை மன்னிச்சதோட இல்லாமல் மேற்கொண்டு நன்மை செஞ்சீங்க. எங்களை வெட்கப்பட வச்சிட்டீங்க. உங்களோட பட்டறிவு பகுத்தறிவு முன்னாடி எங்களோட ஆணவம் அகங்காரம் எல்லாம் சுத்தமாக தோற்று போச்சு. இப்போது இந்த 2 காட்டோட நிலப்பரப்பும் இதோட வளங்களும் நம்ம எல்லோருக்கும் சொந்தம். யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் சுதந்திரமாக போகலாம் வரலாம். உங்கள் அன்புக்கு நன்றி என்று கூறி அங்கிருந்து கிளம்பியது வனராசன். இணைந்து போராடும்போது இயற்கையோட இடர்பாடுகளை கூட நம்மால் ஜெயிக்க முடியும். நடந்த சம்பவங்கள் இதற்கு ஒரு உதாரணம். இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். போயிட்டு வாங்க என்று கூறி விடை கொடுத்தார் சிங்கராசன்.